பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை.
அப்படியா போகலாமா பொள்ளாச்சி மலை ரோட்டில
ஏண்டி உனக்கு திண்டிவன பைபாஸ் உள்ள உள்ள தேடனே ஏன் திண்டோட போனேன் ஏண்டி அங்க தானே இருப்பேன்னு சொல்லிட்டு ஏண்டி மயில பக்கத்துல தான் எனக்கு ஒரு அப்படியா? திண்டிவன போனேன் ஏண்டி ஒருவேளை போயிருக்கலாமோ? அப்படியா ஆமாண்டி. சரி அதுவே கொண்டு சேர்ந்துருக்கோம் ஆமா அவ பத்தியா மயில்கள் ஆடுவதும் புலிகள் பாடுவதும் பொய் மங்களெல்லாம் கிளிகளை ஆடுவதும் இந்த யோசனை ஆட்சி பார்க்கும்போது அழகான மொட்டை பூத்து குளிர்வார் ஆமாண்டி எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது. இந்த மொட்டுகள் பார்க்கும்போது என் வெள்ளமெல்லாம் எப்படி இருக்கு எப்படி சூரியனும் பெற்றவில்லை சந்திரனோ சாட்சி இல்லை பாதகத்தில் பெற்ற பிள்ளை அது பஞ்சமின்றி வளர்ந்த பிள்ளை. கண்டா வர சொல்லுங்க அம்மாடி ஆலமரம் மரத்திலே லவுச்சிக்கலே ஒத்தத்தில் நின்னா போதும் அது பத்து கண்டா வர சொல்லுங்க ஊரெல்லாம் கோவிலப்பா ஊரெல்லாம் கோவிலப்பா கோவிலெல்லாம் சாமியப்பா நம்ம கூட பிறந்ததப்பா குடும்பத்திலே பிறந்ததப்பா. கண்ணா வர சொல்லுங்க குண்டலமோ கூடையிலே எந்த கவசமும் கண்டதில்லை பார்த்து முட்டி நின்னா போதும் நான் ஒரு சண்டை போட யாரும் இல்லை. கண்டா வர சொல்லுங்க பார்த்து கல்லடிக்கிறீங்களா கதை அப்படியாக்கா எல்லாம் பார்த்துதான் நானே கத்துக்கினேன் அப்படியா ஆமாக்கா அது பக்கட்டும் அடுத்து நம்ம எங்கே செல்வது வழக்கம் ஆமாக்கா எப்படிக்கா எப்படி போக வேண்டும் போகலாமா
என்னடா பையன் உருட்டுக்கு வர அதுதான் நான் நோல் போட்டுக்கிறேன். அப்படியா? என்ன அது போட்டோம் என்ன விட்டுச்சு நீங்க 5 பேரும் பிரிஞ்சு போறீங்க. எங்க போறீங்க? ஓ எங்க விரைவா போறீங்க? விரைவா போறீங்க. தவறான வார்த்தை பேச மாட்டோமா? ஆமா பேசக்கூடாது. பேசக்கூடாது. கொண்டா கட் பண்ணிடுவேன். ஆமா நாட்டு சொல்லுங்க. அப்பா சத்தம் எங்க கிளம்பிட்டீங்க? அப்ப போமே. சவுண்ட் முக்கியம். என்ன அந்த அரசு கொடுத்தாரு ஒரு அரசுல போட்டோம். ஆமா இந்த மரம் வாங்குவது எப்படிக்குது எப்படிக்குதுன்னா சொல்லு.
நான் மூச்சு விட்டால் கிட்டு 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 அது மட்டுமா நான் நட்டக்கு சப்தத்துக்கு இந்த பூமியானது உயரமானது அப்படி சீரோடும் சிறப்போடும் இந்த காராம மட்டிடத்தை வல்லால கண்டா வல்லால கண்டா மனுஷன் உடம்புக்கு தான் ரத்த கொதிப்பு வரும் மீசி கடை ரத்த கொதிப்பு வரும் மனிதன் ஒரு ரத்தம் மீசி ரொம்ப பித்தம் நீங்க ரொம்ப கொஞ்சம் சுத்தம் ஏமா ஊசுக்குருவம் தோலம் வேற யாரும் சும்மா பாக்காதீங்கம்மா தூக்கத்துல கனவுல வந்தா கூட வருவாரு எங்கன்னா புது வீடு கட்டி வீடு பூசல் அரங்குறைய நிக்கும் ஐயா இஸ்தும் போய் சூத்துல ஒரு கொம்பு வந்து சொரிய அந்த பில்டிங் மேல நிப்பாட்டுங்க கடை நடையில தாவாரு நாத்தனா ஓத ஒருத்தர் யாரு சோடா உப் சோடாப் சோடாப் ஏய் உக்காருங்க உக்காரு எவ்வளவு நேரம் பொறுத்து வரும் கேக்குறேன் என் கதை தான் ஊரே காரி முய்யுது என் கதையும் கேட்காத என் கதை பெரிய கதையாயி போச்சு அப்படியா ஐயோ நானு கல்யாணம் ஆகாத ஒரு தமட்டா மாறி ஒரு பொறுக்கி மாறி ஊரை சுத்தி கிடந்தேன் எங்க அப்பா வந்தாரு பையா பையா ஏன் பொறுக்கி மாதிரி ஊரை சுத்தி கிடக்குற ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கின்னு குடும்பத்துல ஈடுபாடு பண்றான்னு அதுக்கு என்னப்பா ஒரு பொண்ணை ஒண்ணு பாருப்பான்னு அவரு ஓடினாரு தேடினாரு மேல் மருவத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்சது எங்க இருக்கணும் மாமியார் வீட்டுல இருக்கணும்டா எதுக்கு போகணும் மருவுன்னு போவாங்க அட போங்க என்ன புது மரு புள்ள மாமியாரோட மரு உன்ன போய்க்கிறேன் உங்ககிட்ட சொல்றதுக்குன்னா சொல்லு எங்க மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போதும் எங்க மாமியார் சூத்துல துணியே இருக்காது மறுப்புள்ள வந்துட்டாருன்னா எங்க மாமியார் கை கால் நிக்காது ஒரு பதட்டம் மறுப்புள்ள வந்துட்டாரு கேள்விப்பட்டா போதும் இந்த உள்பாட்டுக்கு இடுப்புல சொல்லிக்கின்னு அரகா பரகா அரகா பரகா அரகா பரகா மறுப்புள்ள வந்துட்டாரு வடை ஆத்திரத்தும் தீ சுடர்த்தும் வடை சுட்டு போடுறதும் காய் போடு தரத்தும் இந்த எண்ணெய் பலகாரம் சுட்டு போடுவாங்க பாரு எண்ணெய் பலகாரம் தெரியாதா நல்லா கெட்டாவாட்டா உட்காந்துங்கிற சின்ன குழந்தை கேட்டா சொல்லு எண்ணெய் பலகாரம் எண்ணெய் பலகாரம் இட்லி தோசை கோழிக்கிட்ட பொரியுண்டை ஆயப்பயம் ஆயப்பயம் ஏன் பழ தினுசு என்ன பழம் என்ன பழம்
ஆப்பிள் ஒரு பழமா? திராட்சையா? அதை விட ஒஸ்தி. மாதுளமா? அதை விட ஒஸ்தி. வாழைப்பழமா? அதை விட ஒஸ்தி. முந்திரி பழமா? அதை விட ஒஸ்தி. ஏய், பலாப்பழமா? அதை விட ஒஸ்தி. என்னதான் பழம்? அந்த பழம் இலையில வச்சாங்க சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சரி. அந்த நேரம் நான் கரண்ட் ஆஃப் ஆயிடுமா அது? ஐயா, அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அது என்னதான் பழம்? பழம் பேர் தான் மறந்துட்டேன். அந்த பழம் பேரு தான் சப்போட்டா. சப்போட்டா. வா சப்போட்டா. அதான் சொன்ன சப்போட்டா. சப்போட்டா. ஒரு நாளைக்கு ஒரு பலகாரம் வீந்து வீந்து கவனிக்கிறாங்க. செய்யாத பலகாரமே இல்ல. டெய்லி செய்து போறேன், நானும் டெய்லி சாப்பிட்டுங்கிறேன். எங்க மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க. என்னடா பலகாரம்? அது பேர் தான் பம்பாய் பலகாரம். பம்பாய் பலகாரம் எப்பவுமே கேள்வியே படலையா? பம்பாய் பலகாரம் தெரியாதா? எனக்கு தெரியாது. போசாயா, பம்பாய் பலகாரம்னா வெல்லம், எள்ளு, கெவுரு வடை மூணுத்தையும் உரல்ல கொட்டி உலைக்கு போட்டு இடிச்சு ஒரு உண்டை பிடிச்சி அந்த பெருசு இருக்கும். சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது பேர் தான் பம்பாய் பலகாரம். சனி நடிகை மூதேவி பம்பாய் பலகாரம்டா. சிம்லிடா, சிம்லி. சிம்லியா? ஆமா. வாய மூடுங்க. கிராமத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன செய்திருந்தான். ஆமா. சிம்லின்னு பேர் வச்சு. இப்ப எவன் செய்யறான் தமிழ்நாட்டுல? இல்ல, அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டானுங்க. 1000 ரூபாய்க்கு பாக்கெட்ல போறான், ஒரு பேக் நோயிறான், 2 கேரி பேக் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வரான். இந்த பலகாரத்தை இங்க தமிழ்நாட்டுல செய்யறது கிடையாது. இந்த பலகாரம் பம்பாய் தான் செய்யறானுங்க. எங்க மாமியார் என்ன பண்ணாங்க, வெல்லம், எள்ளு, கேவுரு வடை முடித்தையும் உரல்ல கொட்டினாங்க, உலைக்கு போட்டு இடிச்சாங்க, ஒரு 10 முட்டையை பிடிச்சாங்க, ஒரு ஏனத்துல வச்சாங்க, என்ன சாப்பாடு கூப்பிட்டாங்க. சாப்பாட்டுல உட்கார்ந்து இலைய போட்டாங்க, சாதம் வச்சாங்க, சாம்பார் ஊத்துனாங்க, 2 முட்டையை வச்சாங்க. இந்த பம்பாய் பலகாரம் 2 முட்டையை வச்சாங்க. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இந்த பம்பாய் பலகாரம் சாப்பிட்டேன் பாரு, அவ்வளவு டேஸ்ட், அவ்வளவு ருச்சி, அவ்வளவு சுவை. பின்னி ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தா எனக்கு அசிங்கமாகுது. ஏண்டா புது மறுப்புள்ள பண்ணா தீனி மாடார பானா வைக்கத்தெல்லாம் ஒரு வாரமா செனாரிக்குனே இவன் ஜவுகிறதுக்கு நல்லா மூளைக்கு வேலை கொடுத்தேன். என்ன செய்ய நமக்கு அதெல்லாம் திப்பி தான். இந்த திப்பி எவ்வளவு டேஸ்ட் ஆகுதுன்னா இந்த சாரி எவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த சாரி எங்க இருக்கும்? எனக்கு தூக்கமே வரல. ஏன் வரல? அந்த உரல மேல இது ஞாபகம் எல்லாம் பாய போட்டு பாடு தூங்கிட்டாங்க. நேரம் தள்ளி வெடிகால ஒரு 4 மணி எழுந்தேன். தடவிக்கினே போனேன். உரலு கிடைச்சது. நல்லா உரல உள்ள தலையை விட்டு நல்லா நக்கிட்டு தலை மாதிரி தலை வரல. ஏன் வரல? மேல் கள்ள ஓட்டல போய் மாட்டிக்கிச்சு. விடும்போது லக்குவா விட்டேன். நகிட்டு தலை வரல. நான் பாடி இழுத்து கடக்கிறேன். நான் பாட்டிக்கிட்டு நான் கட்டி இந்த பட்டு வேஸ்டி அது வீந்து போயிடுச்சு. யாரும் இல்லையா? இல்ல. பிறந்த மேனியோட அம்மா அம்மா 4 கால பாசல்ல எருமாடு மரத்தாலையை விட்டு கடக்கிறேன். எனக்கு ஜட்டி போற பழக்கம் கிடையாது. ஜட்டி போட்டா காயிற வெயில சைடு எல்லாம் அறக்குது அப்படியே. அதனால ஆமாங்க. பிறந்த மேனியோட அம்மா அம்மா 4 கால பாசல்ல எருமாடு மரத்தாலையை விட்டு கடக்கிறேன். நான் எருமாடு கொட்டாயில கட்டி வசிக்குது. எருமா கண்ணு குட்டி தென்னமல்ல கட்டி வசிக்குது. நான் தான் எருமாடு மாதிரி தலையை விட்டு கிடக்குறேன். இந்த கண்ணு குட்டி அறந்துக்கின்னு வந்து நான் தான் எருமாடு நினைச்சுக்கின்னு அது பால் குடிக்காருங்கிடுச்சு. அது பால் குடிச்சாட பரவாயில்ல, அது வரை கிட்டிக்குது. அது இடிக்கும் போதெல்லாம் எனக்கு உயிர் போய் உயிர் வருது. எங்க மாமியாரு கண்ணு தெரியாது. பாண்டிச்சேரியில கண்ணு ஊர் சேர்ந்துக்கிறோம். காலைல மறுப்புல ஊருக்கு போறாரு. இறக்குற பால் இருந்தா கண்ணு குட்டி குடிக்க போதுன்னு பாலுக்காரங்க சொம்புல தண்ணி மொண்டுங்கன்னு தடவிக்கினே வர்றாங்க. எங்க மாமியாரு நான் தான் எருமாடு மேல தலையை விட்டு கிடக்குறேன். நான் தான் எருமாடு நினைச்சுக்கின்னு அவங்க சொம்புல தண்ணி மொண்டாந்து அவங்க காம்ப கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் இல்லையா? இல்ல சொல்றா. எங்க மாமியார் கைய வைக்கும் போதெல்லாம் எனக்கு தெம்பாக்குது. ஆனா இது வெளியே தெரிஞ்ச பெரிய வம்பா போடும் போலுக்குது. அவங்க இழுத்து பார்த்தாங்க, பாலும் வரல, ஒரு பாலும் வரல. அடா இந்த காம்பு போனா போட்டோம், மத்த காம்பு நான் பால கரலான்னு கைவிடு கைவிடாங்க பாரு. எங்க மாமியார் சந்தேகமாயி போச்சு. என்னடா இது, நேத்து மாட்டுக்கு 4 காம்பு பார்த்தோம், ஒரு காம்பு தானுக்கு இது. வீட்டுக்கு போயிட்டு
போயிட்டு பெரிய பேட்டரி எடுத்துக்கிட்டு கூட ஒரு பையன் எடுத்துக்கிட்டு வந்து பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் புது மரும் புள்ள என்ன மரும் புள்ளிய நான் உனக்கு பாய உனக்கு அங்க போட்டேன் நீ வாய எங்கேயும் விட்டு கிடக்குறியான்னாங்க பல காலத்துக்கு ஆசைப்பட்ட மாமியார் அப்புறம் ஒரு ஆட்சி அறிட்டாந்து மேலு கல்ல வட்ட உடச்சு விட்டாங்க என்னடா பால் ஓத்த தூண்டு ஜாலிபுள்ள மூக்கு பிடிச்சிங்க அது என்ன கரம் பிடிக்குமோ என் தும்பலை பத்தி அசிங்கப்படுத்த கிண்டல் பண்ணாது விடுங்க விடுங்க என் தும்பல் ராசியான தும்பல் யாருன்னா ஊருக்கு போனா கூட நான் கட்டல்ல படுத்திருக்கும் போது என் கட்டளை சுத்தி ஜனங்களாம் உக்காந்துக்குவாங்க ஒரு எப்ப எப்ப எழுந்திருப்பாரோ ஒரு எழுந்து எப்போ தும்புவாரோ நான் தும்பினா தான் ஊருக்கே போவாங்க என் பேரே தும்பலாம் தும்பல நம்பல மாக்கும் தூரப்பழி வழி காட்டு கண்ணி கடகம் நீங்க சீக்கிரம் கடிய எதிரி இருந்தா அவன் அடிக்க பயணம் அதான் வண்டி மாடு பள்ளத்தில் இஸ்தும் போது ஐயா கவுத்து இஸ்து பிடிக்கிறாரு எப்படி நீங்க சாதாரண ஆளா இன்னத்தத முடிப்பவர் சகலகலா வல்லவன் பஞ்சகோட்ட வாலிபன் கோயும் புலி சூரா கோட்ட சிங்கக்குட்டி உங்க வீரமண்ணே வீரமண்ணே என் ஒருவனுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்டவர் வீராதி வீரன் சூராதி சூரன் ஒருக்கெல்லாம் ஒரு தலைவன் இந்த உத்தரகண்டாபுரிய வெகு சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆமாங்க அப்படி இருக்க சாத்திட்டும் ஈரியால் உலகம் போற்றி பூரணானா என்ன பூரி கிழங்கு ஓடுமா பூரி கிழங்கு இல்லடா இட்லி கிழங்கு வேணும் சனினா சாத்திரம் ஈரியா கீழே 7 உலகம் மேலே 7 உலகம் கீழே 7 உலகம் மேலே 7 உலகம் என்ன லோகம் சொல்லு என்ன லோகம் என்ன எனக்கு தெரியாது சொல்லு டேய் லாவா சசிகலாவா டேய் அதலம் வா அதட்டு போடணும் டேய் அதலண்டா அதலம் விதலம் சுதலம் பாதாலம் பிரசாதலம் பராதலம் அதலம் பணமா போட்டு கடந்து நான் கதை சொல்லிங்கறேன் உன் நட காட்டிங்கறேன் என்ன உன் அது அப்ப எப்படி ஊன் காட்டுவாங்க ஊன் பண்றியா அவன் மாதிரியா அவன் மாதிரியா எப்படி தான் ஊன் காட்டுவாங்க ஒரு சமமா ஒரு மத்தியமா அடக்கமா அமைதியா ஊன் காட்டணும் சொன்னா செய்ய போறேன் டேய் மேலே அடக்கமா அமைதியா சொல்லுங்க மேலே எழுதுங்க பூலோகம் சூலோகம் சக்கரோகம் அப்படி மேலே உலகம் இது அந்த 14 உலகத்துக்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டு ஆமாங்க இன்னும் எப்படி தெரியுமா எப்படிங்க என்ன தெரியலையா ஐயோ இதன் பேர் தான் குல்பி ஐஸ் ஐஸ் விக்கிறவா ஐஸ் வாங்கி சொல்லுவோம் குல்பி ஐஸ் இல்லைங்க நான் கீரை கடையிற மத்து மத்து எட்டி பத்தாமலே வலிப்பர் மாதிரி வேற என்ன மத்தாது வீரர்கள் களத்துல இருக்கக்கூடிய கதை ஆயுதம் கதையா ஆமாண்டா இப்பதான் கதையே ஆரம்பம் கதை வேற கதை வேறடா ஓ கதை கதாயுதம் கதாயுதம் கட்டிங்கட்டா அவர் ஆயுதம் கதை எங்க அப்படி ஏறிதுன்னு பாத்துறான் பாத்துக்குள்ளே சாப்பிட தப்ப யாரு சைலண்ட் சைலண்ட் சோடாவோ சாதன தபோவனத்தவர் என்றால் யாரு யாருங்க தெரியலங்க 33 தேவர்கள் தேவர்கள் 42 மகரிஷிகள் கிண்ணர் கிம்புருடர் சித்தி வித்யாதர்கள் யாவர் எனக்கு அடக்கமாக இருக்கு ஆமாங்க இன்னும் எப்படி தெரியுமா எப்படிங்க அது தந்தி ராஜி பக்கே
பிடிக்காது எனக்கு. என்ன பாருங்க அந்த பரமன் பரமன் பிரம்மன் விஷ்ணு எனக்கு சப்தத்தை கேட்டா சும்மா கிடு 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 இன்னும் எப்படி தெரியுமா என்னங்க? சங்கமகலாரம் பேரு பாரு அவனை பைக் ஓதிக்கிறான். அவன் சொன்னா உங்ககிட்ட தூங்கிற போய் மூசின்னு சொல்லிங்கிறான். சகல மகள்கள்னா யாரு? யாருங்க? சகல மகள்கள் சைலன் 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 என் ஜக்காலத்தி மகளை சும்மாதான் இருங்கலாம். யார் அங்க பள்ளி கொண்டு லப 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 லபன்னு சகல மகள்கள்னா யாரு? யார் என்ன கேட்டு கிடக்குறீங்க சொல்லு. அடா படுபாவிய இந்த உலகம். சகலம் என்றால் உலகம். இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய மூவருடைய மனைவிகள் பரமனுடைய மனைவி பார்வதி, மகாவிஷ்ணு மனைவி லட்சுமி, பிரம்மதேவனுடைய மனைவி கலைவாணி. இவர்கள் மூவரும் நான் மூச்சு விட்டால் சும்மா இடி கேட்ட நாங்க எப்படி ஓடி ஒளியுமா அப்படி ஒளியுமா. மூச்சு விட்டாலே நீ மூச்சு மட்டும் விடு, வேற எதுவும் விடாதடா சாமி. இல்லங்க காது கொஞ்சம் செவுடு எனக்கு. சங்கம் ஓ சங்கத்துக்கு போ பாருங்க. சங்கத்துக்கு போய் போலுக்கு வர கண்ணு சங்கம் வளர்த்து கொண்டிருக்கிற தமிழ் சங்கம் முருக கடவுளுக்கு. தமிழ் கடவுள் ஆமா. கந்தன் கடமன் என் சரவணன் புகன் நாட்டில் வாழையல் மலை மெட்டில் வாடுகிறானே அவர் சங்கம் வளர்க்கறாங்க. அப்படிப்பட்ட முருகன் ஒரு நேரத்தில் தயாரிகளை கொண்டு போய்விட்டு விட்டான். இருந்தாலும் போகட்டு விட அவங்களை சும்மா விடக்கூடாது. ஆனாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன? என்னுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான் கோபாலகண்டன். தம்பி அவனை பார்க்க வேண்டும். நான் கூட இறங்க. ஆதலால் உடனே சென்று என்னுடைய தம்பியை அழைத்துக் கொண்டு வா. இடி மலை செடி கொடி இந்த ருத்ர தாண்டவபுரியை பூபாலகண்டன் என்ற பெயரோடு சீர் சிறப்போடு நல்லாட்சி புரிய அடே கவலைகளே
இதான் கண்ணு தேவத்தை சொல்றா புடுங்க. சொல்லுங்க ஐயா ஐயா கொடுக்கா கொடுக்கா கொடுக்கா. அழைத்தவுடன் ஆஜராக வேண்டும். ஆமாங்க. கூப்பிட்டவுடன் குரல் கொடுக்க வேண்டும். ஐயா நான் நேரத்தை இன்னைக்கு நான் நேரம் பொறுத்து வந்து காட்டுறது ஐயா. நம்ம திருவக்கரை கிராமத்து வந்து போட்டாங்க ஐயா விட்ட தலைவாழை இலை, அதுல வச்சாங்க முக்கணி சொலை. நான் பாட்டு பார்க்க போனா ஏன் எனக்கு ஜோன அலை, அந்த ஏரி பகுதியில் பெரிய ஒரு மலை, அந்த மலை வந்து வச்சுக்கிறா சாராய ஒலை. கேட்டா சொல்ற 50 ரூபா பாக்கெட் வேலை. அது 50 ரூபா. 50 ரூபாயா? வெள்ளை வெள்ளை தான் ஏறி போச்சு. 50 ரூபா பாக்கெட் வேலை. அது 2 போட்டா தான் வருது. எனக்கு ஒரு நான் அங்க கேட்டேன், உங்களை போய் கேப்பனா நீங்க நாய் குடிக்கிற நாய். ஐயோ எப்பா சொல்ல மாட்டீங்கடா. ஆமா ஆமா. குடிய கிடைக்கும், குடி பழக்கும் உடல்நலத்தை பாதிக்கும். ஐயோ எப்பா ஏன் ராசிகிலி என்ன நீயா சொல்ற அத்த? எனக்கு என்ன? குடி கிடைக்கும், குடி பழக்கம் உடல் நலம் கிடைக்கும். எனக்கு தான் புத்தி சொல்றேன். காலைல பார்க்க போனா எப்ப 12 மணிக்கு கிடக்கும், இங்கெல்லாம் 12 மணிக்கு 8 மணிக்கு திறந்துறாங்க திருக்கனூர்ல. நம்ம மாடி குடிச்சு ஆச்சு கிடக்கலாம். அதுக்கு எதுக்கு சொல்ற தப்பா நினைக்காதீங்க. நீங்க போய் 8 மணிக்கெல்லாம் உட்காந்து கிடக்குறீங்களே, எனக்கு புத்தி நீ சொல்லலாமா? நானு அங்க. ஆமா அம்மா திருக்கனூர் வேலை ஒயின் ஷாப். அங்க நான் உட்காந்து துணிக்க முடியும். அங்க எனக்கு எப்படி தெரியும்னா, நான் தான் உனக்கு முன்னாடியே போக கிடைக்கா. ஐயா காசி ரிஷி 13 அம்மையாரை திருமணம் செய்தார். காசி ரிஷி சரி சரி தம்பி புதிய சம்மராஜா, நீ குழந்தைங்கள போகாத, அதுக்கு அப்படியே பால் கம்பெனி போட்டு கொண்டுடும். 13 அம்மையாரை திருமணம் செய்தார். சரி சரி ராஜா சம்பாருங்கம்மா சம்பாருப்பா. 13 அம்மையாரு. அதிலே 4 மனைவிமார்கள், ஆசைக்குரிய மனைவிமார்கள். 4 யார் யார் தெரியாதுங்க. அதிதி, திதிதி, கத்திருவை, வினுதை. வினுதை. டேய் ஐயா அதிதிக்கு பிறந்த யார் தெரியுமா? தெரியலங்க. 33 கோடி தேவ பசங்கம். 33 கோடி. திதிக்கு பிறந்தவர் யார்? ராஜகடி சலாதிபதி. 66 கோடி அசுர கூட்டம். 66 கோடி அசுர கூட்டம். ஆமாண்டா. டேய் ஐயா அதிதி, திதிதி, கத்திருவை என்று சொல்லப்பட்ட அம்மையாருக்கு பரப்பன பரவிடுங்க. இதுதான் அதிதி, திதிதி, கத்திருவை, வினுதை. 4வது மனைவி. வினுதை என்று சொல்லப்பட்ட அம்மையாருக்கு ஊர்வன ஜந்துக்கள் விசைதான் உலக ஜந்துக்கள். ஐயா இருந்த போதிலும் 66 கோடி அசுர கூட்டம். நாங்கள் பிறந்த போதிலும் 33 கோடி தேவ பசங்க, அந்த திருட்டு பசங்க எங்க வம்சத்தை கருவறுத்துக்கிட்டே. என் கால் பிடிச்சி கடிக்கிறா அவ்வளவு கோபம். நாக்கு வேற விளாசுறேன் அதால எங்க கூட்டத்தை கருவறுத்து கொண்டிருக்கிறான் அந்த தேவ பசங்க. இருக்கலாம். காரணம் யாரு? அந்த விண்டி அந்த கமநாட்டிக்கு அத்தனை பட்ட பேருங்க. அந்த திருட்டு பையனால் நமது வம்சம் அழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த ருத்ர தாண்டவபுரி 5 அண்ணன் தம்பிகள் 5 பேர் நீங்க. ஆமாண்டா. டேய் அதிலே ஒருவன் பூபாலகண்டன். அதுல ஒருத்தன் நீங்க பூபாலகண்டன். ஆஹா வல்லாளகண்டன், பூபாலகண்டன், இந்திரகண்டன், மோகனகண்டன், இந்திரகண்டன். ஆமா பிரம்மகண்டன். 5 அண்ணன் தம்பிகள். 5 அண்ணன் தம்பிகள். அதிலே ஒருவன் நான். ஐவரும் ஒரு குகையிலே, ஒரே குகையில இருக்கீங்க. 5 சிங்கங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
இருக்கிறோம். ஐயா எங்களுக்கு என்னடா குறை இருக்கே? யாரும் புரியுங்க எனக்கே இந்த உலகில் இல்லை, இல்லை, எனக்கே. டேய் கவலன், அதை காலில் இருந்து அஷ்ட திக்கில் சென்று என்னோட சமத்தில் உண்டோ 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 என்று நீங்க சுற்றி கொண்டே வளவரக்கூடிய எனக்கே இந்த உலகில் இல்லை, இல்லை எனக்கே. சிங்கத்தோடு சிரித்தல், புலியோடு விளையாடுதல், யானையோடு மோதுதல், அனைத்து உடனே எனக்கே இந்த உலகில் எது இல்லை, இல்லை எனக்கே. ஆமாங்க எங்க பெருமையை சொல்லு. ஐயா நீங்க யாரு எப்படியாப்பட்ட ஆளு நீங்க வீராதி வீரன் சூராதி சூரன் சூப்பரான வீர சூப்பரான வீர 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 ஐயா நீங்க தீருவிட சிங்க குட்டி பாய்விட புலி குட்டி துள்ளி துள்ளி ஓடுவே மான் குட்டி தீர் துறந்த பனி குட்டி நானாடா? ஐயா தப்பா நினைக்காதீங்க. அதுவா நானு? ஐயோ தவறா நினைக்காதீங்க. ஒரு பண்ணி எத்தனை குட்டி போடும்? 10 குட்டி போடும். 9 குட்டி செத்து போடுது. இருக்கிறது ஒரு குட்டி. இந்த 9 குட்டி பால் இந்த ஒரு குட்டி குடிச்சா கொய் கொய் கொய். ஐயா வந்துலாம் வந்துட்டேன். உங்க அண்ணன் இருக்காரு. ஆமா. உன்னை கழுத்து மாடி வர சொன்னாரு. எதுக்கு ஓடி மறக்கா? ஐயோ இல்லையா அவைகளை வர சொன்னாரு. புறப்படு. சின்ன தம்பி வரா என்ன சூப்பர் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்றானா? ஐயோ அவர் மூஞ்சி கூட்டு தான் பாரு. என்னுடைய தம்பியை குறும்பொழுது அழைக்க போகிறேன். கூட்டு பாரு தம்பி தம்பி தம்பிக்கு தொண்டை மாறி போயினா சுற்றுலா பயணத்துல தண்ணி ஆகவலை தொண்டை வச்சு பாய்ச்சிட்டு தொண்டி ஒட்டி போய்க்குவா. மறுபடியும் அழைக்கிறேன். தம்பி தம்பி என்னடா பொருள் இப்படி இருக்குது? என்னதான் பொருள் இது? தம்பி தான் பிராண்ட் மாத்தி எம்சி மாத்தி இப்ப குட்டிக்குது. அதே சுற்றுலா பயணத்துல வந்து உனக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன். ஒரு முத்தம் தானே 1000 முத்தம் நச்சு. எல்லாம் முன்னால்தான் அடிக்கிறாங்க. முன்னால்தான் அடிக்கிறாரு. மூதி ஆபி முட்டை கோபி சனி முடிச்சவனே விளங்காதவனே அவஸ்தை கட்டவனே புத்தி கட்டவனே போ கட்டவனே முன்னால் தான் என்ன அடிக்க வராரு. அவர் இல்ல ஒரு வெளி ஊருக்கு வர்றோம் பாரு காரிமீராங்க போறான் மூணு மேல. இந்த தம்பி கூட எவ்வளவு அழகா வந்துக்கிறான். என்னடா இப்படி வந்துக்கிறேன்? இது தம்பி அழகா வந்துக்கிறாரு. காரிமீராங்க பாரு முன்னாடி புள்ள தானே அது. ஒரு வெளி ஊருக்கு வரோம் ஜங்கனா ஒரு துணி சுத்தம் ஒரு தலை சுத்தங்குதா. நீ வாங்கறதுக்கு என்ன பண்ற? ஏன் தலை இது மாதிரி ஷாம்பு போட்டு கசக்கிறது? என்ன ஷாம்பியாக்கா? வரும்போது தான் ஷாம்பு போட்டு கசக்கின்னு ஓடியாடுற. என்ன ஷாம்பு? சுக்கு ஷாம்பு. சுக்கு ஷாம்பா? சிக் ஷாம்பு. சிக் ஷாம்பு. அவன் பேச்சு கேட்காதீங்கம்மா. அவர் பேச்சு கேட்காதீங்க. சிக் ஷாம்புலாம் போடாதீங்க. அது கெமிக்கல் அதிகமாக கலக்கிறானுங்க. இப்போ புதுசாக ஒரு ஷாம்பு விட்டுக்கிறாங்க. என்ன ஷாம்பு? டிஜிட்டல் போல்டு. ஏய் எடன் சொல்ற கம்மியாட்டி. எடன் சோல்டர் போட்டு கசக்கினே உங்களை பார்க்க தான் ஓடிடுறாங்க. ஐயோ ஐயோ முடிய தொடாது. சாமி கண்ணை குத்தி போடும். யார் சாமி கண்ணை குத்தம்? ஏன்னா முனேஷ் பொண்ணு விட்டுக்கிறான். ஆமா முனேஸ்வரன் ஆமா அந்த துணி போட்டு வரணும். யார் பார்த்து கண்டல் பண்ண அடிக்கிற நீ? என்ன என் பேர் தெரியல உனக்கு. என்ன உன் பேரு? என் பேர் தான் நயன்தாரா.
நயன்தாரா கேட்ட ஓட்டமா ஓடி தூக்கு மாட்டி செத்து போடுவாடா பாவி. எங்க அப்பா வச்ச பேரு நயன்தாரா. நயன்தாரா. எங்க அம்மா வச்ச பேரு நக்குமா. முக்குமா நக்குமா. வரது வந்தான் தலை சாம்போடு கசிக்கணும். ஐயோ முருங்காடு தொங்குது அது சரியா அது வச்சு கசக்க சனியா டேய் மூஞ்சாடியா என்னங்க? டேய் அட கம்னாடியா என்ன துணி என்ன துணி இது என்ன இது என்ன தெரியலையா? என்னடா துணி இது இதன் பேர் தான் நைட் டிராவல்ஸ். நைட் டிராவல்ஸ் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது இப்ப வண்டி லோடு ஏத்திக்கின்னு பாண்டிச்சேரியில லோடு ஏத்திக்கின்னு இப்ப வண்டி சென்னைக்கு போய்க்கு. சென்னை 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 பொம்பளை பசங்க போட்டு நைட்டு போட்டுக்கிறியா உனக்கு அசிங்கமா இல்ல பொம்பளை போடுத்தா பொம்பளைக்கு போடுறாதே வேலையை பாருப்பா. என்ன? வேலையை பாரு. என்னடா வந்துட்டு பேசுறது இருக்குவா. என்ன ஏன் பொம்மை நெட்டா போடணுமேனா? ஏன் ஆம்பளை போடக்கூடாதா? பொம்மை நெட்டி மட்டும் ஆம்பளை போடுற ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் நல்லா டைட்டா மாட்டிக்கின்னு மெட்ராஸ் மெயின் ரோட்ல காலையில வாக்கிங் போகும்போது சுத்த ஆட்டி போறாளுங்கள ஏய் நாங்களும் போடுவோம். நீ போடுவ அதுக்கு இல்லைங்க. எவ்வளவு துணிலாம் போட்டு பார்த்தேன், பேண்ட் போட்டு பார்த்தேன், டவுசர் போட்டு பார்த்தேன், சட்டி போட்டு பார்த்தேன். இதுல இருக்கிற மகிமை எதுவும் கிடையாது. அப்படியா? இத போட்டதான் உள்ள காத்து ஏசியில வரல, அது மாதிரி சிலு 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 வருது. அது மட்டும் இல்ல, வேற என்ன? இந்த துணியில வேற மகிமை உண்டு. எப்படி? நேத்து ஆன ஊர்ல நீ டாடா ஏசி விட்டுட்டு நீ நடந்து பஸ்ல தானே வந்த? ஆமா வந்தேன். பஸ்ல கண்டக்டர் டிக்கெட் கேட்டாரா? கேட்டாரு. துட்டு எங்க இருந்து எடுத்து கொடுத்தா? நான் பாயில எடுத்து கொடுத்தேன். இத பாருங்க, அப்படி கிடையாது. பண்ணி தான் ஒரு கண்டக்டர் ஒரு பேச்சு முறைக்கு நான் ஒரு பேசஞ்சர் எனக்கு டிக்கெட் கேளு. டிக்கெட் 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 கொடுமான்னு கேளு. டிக்கெட் கொடுமா? தரேன் சார். டிக்கெட் கொடுமா? தரேன் சார். அண்ணா மூத்த குளம் பேசுறேன் ரமையல் நடினமானே அனைத்து முகப்பத்தை எந்தருமே அண்ணா தம்பி பூமா வகேஷ் பாவி என்னடா மூஞ்சாடி ஐநூறு போச்சு. கட்டியாடா. என்ன? இவன் ஒத்துமையான பாத்துக்கிறியா? இங்க நான் பாத்துல. இவங்க சாதாரண ஆளா? ரெண்டு பேரும் யாரு? யாரு? அண்ணாந்த ஊம்பிகள். தம்பி நம்முடைய 66 கோடி அசுர மக்களை அவர் யாதொரு குறை இல்லாமல் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நல்லா இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் வல்லாளகண்டன் வாழ்கை பூவாளகண்டன் வாழ்கை வாழ்க வாழ்க என்று உரை சொல்லி கொட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் முறையிட்டு பார்த்தாலும் சைலண்ட். தல தல. தம்பி பேசாதி. யாருக்கு எந்தவித குறையும் கிடையாது அப்படியா? ஜாக்கம் செய்வார்கள் பிடிக்கிறோம். என்ன நடக்குது? ஈர் குளிக்குது. ராசியான ஈர்குழி மலையனூர்ல வாங்கி அந்த போன அமாசிக்கு ஜக்காலத்திங்க அப்படியே அடைக்க முட்டாளுங்களே. எப்பா? நாயா டிவி பார்த்துட்டு அந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு போனா அதுக்குள்ள அடைக்கணும் என் ஜக்கால். டேய் 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 மூதேவியா அந்த துணியை சரியா போறா என்னடா எப்பறா மாட்டி நாங்க வீட்டுல ஜன்னல் இருக்குது. காத்து வரனா ஒரு டோர் திறந்து கொடுத்து இல்லையா? ஒரு டோர் திறந்து விடுது. அண்ணா தம்பி நமது பகைவன் இங்க இருக்கிறத தேடிக்கொண்டு செல்ல வேண்டும் போறாங்க. தம்பி புறப்படும் போது ஏதோ ஒரு கடுக்கா கேட்ல போடல. டேய் நரி நரி முதுகுள் சொறி. டேய் என்னங்க? நாராயணா என்ற ஒரு வாசை நாராயணா. ஆமாண்டா ஆமாங்க. டேய் ஐயா. நல்லவனா இருந்தா அழைச்சு வாங்க கெட்டவனா இருந்தா அடிச்சு நாங்க பாத்துக்கிறோம். எவனா நாராயணம் ஆராயணம் பேராயணம் நான் ஒரு ஜாகிரதையா இருக்கேன். Thank you.
இருந்த பொழுதிலும் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் சொல்லாவிடில் எனது சிறகானது 1000 தொக்களாக போகும்படி எனது தாயாரு தக்கல் கொடுத்து சாப்பிட்டு இருந்தாலும் இன்றோ எனக்கோ ஒரு கழகம் கூட கிடைக்கவில்லையே. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாராயணா, வைகுந்தவாசா, கோவிந்தா, நீதான் எனக்கு வழியை காட்ட வேண்டும். இறைவா, ஆண்டவா, அறிவோ